2026 விஜய் தமிழக முதல்வராக வேண்டி சபரிமலை ஐயப்பன் கோவில்ல பேனர் கட்டி பேரணியாக வந்திருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள். 2026 தேர்தலை குறிவைத்து நடிகர் விஜய் தற்போது அரசியல்ல தீவிரமா இறங்கியிருக்கிறாரு. உறுப்பினர்கள் சேர்க்கை தீவிரமா நடைபெற்று வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். 2026 விஜய் யாரோடு கூட்டணி வைப்பார், விஜயினுடைய அடுத்த அரசியல் பேச்சு எப்ப இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாம் எழுந்து வருகிறது. விஜய் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் பேசிய பேச்சுகள் தற்போது வரை தமிழகத்துல ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் தன்னுடைய கொள்கையை அறிவிச்சிருக்கிறாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு தன்னுடைய கருத்தை வெளியிட்டது கூட்டணி கட்சிகளிடையே ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதனால 2026 விஜய் யாரோடு கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்து வருகிறது. 2026 எங்க தளபதியை முதல்வர் ஆக்குவோம் அப்படிங்கிற ஒரு சபதத்தோடு தமிழக வெற்றிக் கழகத்தினர் இருக்கிறார்கள். இந்த நிலையில கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தோகைமலை ஒன்றியம் நாகனூர் பகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்கள் ராமன், லட்சுமணன், கனகராஜ், தேவராஜ் ஆகியோர் மாலை அணிந்து விரதம் கடைபிடித்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு கடந்த 27ஆம் தேதி புறப்பட்டு இருக்கிறார்கள். நேற்று அவர்கள் சபரிமலையை சென்றடைந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் 2026 நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக ஆட்சி அமைக்க வேண்டி சிறப்பு பூஜை செய்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். பேனர் ஏந்தியவாறு ஐயப்பன் கோவில் வளாகத்தில் பேரணியாக வந்திருக்கிறார்கள். வாங்க